ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி மாவு வச்சு சூப்பரான இந்த இனிப்பு பணியாரம். ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாருமே நம்ம யோசிப்போம், ஒரு ஈவினிங் டைமில் ஒரு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எதிர்பார்ப்போம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி பஞ்சு போல் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு பணியாரம். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கிறோம். அதாவது இன்றைக்கி அரைச்சிட்டு நம்ம நாளைக்கு இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மாவு ரொம்ப புளிச்சிருக்காது, ஒரு நார்மலாக கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த இட்லி மாவு எடுத்துக்கோங்க. புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 2 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். அது கூட ஏலக்காய் வாசனைக்கு ஒரு 3 இது தட்டி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஜீரகம், அதுவும் ஒரு வாசனை கொடுக்கும், அதை சேர்த்துட்டு தேங்காய் இது மாதிரி பல்லாக துருவிக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்துட்டு அந்த கோதுமை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதாவது அது பொடிச்சு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஒரு நார்மலாக பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஒரு நார்மலாக ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு சோடா உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பணியாரக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடிக்கடி இது செய்வோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பணியாரக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை குழி அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதாவது நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது அரை குழி அளவு ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான். நல்லா சூடு ஏறியிருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா அழகாக உப்பி வரும். அதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் தயாராகிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதில் நம்ம அந்த தேங்காய் பல்லாக சேர்த்துருக்கிறது நம்ம சாப்பிடும்போது கடிச்சு திங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜீரக வாசமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.